9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த கூட்டுத்தொகை 9 என்று வரக்கூடிய தேதிகளில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு பணவரத்து என்பது திருப்திகரமாக இருக்குங்க. எதிர்பாராத திருப்பம் உங்களுடைய வாழ்வில் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமான தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வருமானம் வழக்கம் போல் இருக்குங்க. முதலீடுகள் விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்துங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் நல்ல ஒரு பலனை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. பெண்மணிகளுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. கலைத்துறையினருக்கு தொழிலில் ஏற்றம் காணப்படும். அதே போல அரசியல் துறையினருக்கு நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேற இருக்குதுங்க. மாணவர்களுக்கு சக மாணவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. கவனத்தை சிதறவிடாமல் உங்களுடைய முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துவது நல்லதுங்க. இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துவது அவசியங்க. அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டுத்தொகை 9 என்ற தேதிகளில் பிறந்தவர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சிவபெருமானை வழிபடுங்க. தடைப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக நடந்தேறும்.